மீனாட்சி திருக்கல்யாணத்துக்குப் பின் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவது ஏன்? 10 நாள் விழாவின் சுவாரஸ்யக் கதை. எல்லோருக்கும் ஐப்பசியில் தீபாவளி வரும். ஆனால் மதுரைவாசிகளுக்கு சித்திரையிலும் ஒரு தீபாவளி வரும். அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை அந்த அளவுக்கு மிக விமரிசையாகக் கொண்டாடி வருகிறார்கள் மதுரைவாசிகள். சித்திரை திருவிழா நடக்கும் அந்த 10 நாட்களும் ஊரே திமிலோகப்படும். அந்நேரத்தில் மதுரை மற்றும் சுற்றிலுமுள்ள ஊர்களில் இருப்போரும் கூட குடும்பத்துடன் புறப்பட்டு வந்து சேருவார்கள். சுமார் 10 லட்சம் பேருக்கு மேல் ஒரே இடத்தில் கூடும் திருவிழா இது. அழகரின் மதுரை பயண நோக்கம். மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக வண்டியூர் அருகில் உள்ள தேனூர் மண்டபத்திற்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலையை பெற்றுக்கொள்வதற்காக தல்லாகுளம் பெருமாள் கோவிலுக்கும் வருவதுதான் அழகரின் மதுரை பயணத்தின் நோக்கம். மீனாட்சி கல்யாணத்திற்கும் அழகர் வருகைக்கும் உள்ள தொடர்பு. பாண்டிய நாட்டில் சைவ வைணவ எதிர்ப்பு போராட்டம் நெடுங்காலமாக இருந்து வந்திருக்கிறது. எனவே சைவ வைணவ சமயங்களை ஒருங்கிணைக்கும் முயற்சியாகவே இரு விழாக்களும் இணைக்கப்பட்டுள்ளன. மாசி மாதம் நடைபெற்ற மீனாட்சி திருக்கல்யாண திருவிழாவை அறுவடை முடியாத நிலையில் வேளாண்மை பெருமக்களால் காண முடியாமல் இருந்ததால் அந்த விழா சித்திரை மாதத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. சித்திரை திருவிழா தேரோட்டம் மாசி வீதியில் நடப்பது இதற்கான சான்று. சோழவந்தான் அருகேயுள்ள தேனூர் எனுமிடத்திற்கு சென்று வந்து கொண்டிருந்த அழகர் ஊர்வலம் திருக்கல்யாணம் முடிந்து 2 நாட்கள் கழித்து மதுரைக்கு வரும்படி மாற்றப்பட்டுள்ளது. வண்டியூர் அருகே மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் நாரைக்கு முக்தி கொடுக்க அழகர் செல்லும் மண்டபத்தின் பெயர் தேனூர் மண்டபம். தேனூரை சேர்ந்தவர்களே இங்கு கோயில் மரியாதை பெறுகின்றனர் என்பதும் அதற்கான சான்றாக அமைந்துள்ளது. இந்த 2 விழாக்களையும் திருமலை நாயக்கர் அவரது ஆட்சி காலத்தில் இணைத்துள்ளார். அழகர் ஊர்வலத்தில் உடைகள், நகைகள், பிற அணிகலன்களை எடுத்து வரும் வண்டிகளும் உண்டியல்களை ஏந்திய வண்டிகளும் வரும். அதனையே தங்கை மீனாட்சிக்கு அண்ணன் அழகர் திருமண சீர் கொண்டு வருவதாகவும் நம்பி மக்கள் தங்கள் கதைக்குள் சேர்த்துள்ளனர். தல்லாகுளத்தில் கள்ளழகர் அழகராக மாறுவதன் காரணம் அழகர் ஊர்வலம் மதுரையை சேர்ந்த உயர் சாதியினரால் தல்லாகுளத்தில் மறிக்கப்பட்டிருக்கலாம். பிராமண பூசை பெறும் பெருந்தெய்வமான அழகர் கள்ளர்களைப் போல வேடமணிந்து வந்தது இதற்கு வலுவான காரணமாக இருக்கலாம். மோதலுக்கு பின்னர் ஏற்பட்ட உடன்பாட்டில் அழகர் மதுரை நகருக்குள் வருவது தடுக்கப்பட்டு வைகையாற்று பகுதியிலும் வண்டியூரிலும் கள்ளர் வேடம் தடை செய்யப்பட்டிருக்கலாம். அழகரின் ஊர்வலம் தல்லாகுளம் பகுதிக்கு வரும்போது ஒருமுறை பாண்டிமுனி அதனை மறித்துக் கொண்டதாகவும் உடனே அழகர் அவரது காவலாளியான 18ஆம் படி கருப்பனை நினைத்ததாகவும் கருப்பன் வந்து பாண்டிமுனியை விரட்டிவிட்டு அந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டதாகவும் என தல்லாகுளத்தில் கருப்பசாமி கோவில் ஏற்பட்டதற்கு ஒரு கதையும் வழக்கில் இருக்கிறது. மதுரை நகருக்குள் அழகர் வராததன் காரணம் மதுரை தங்கச்சி பூமி அழகருக்கு அக்கரையும் மீனாட்சிக்கு இக்கரையும் தீந்திட்டு அழகருக்கு எல்லை அவ்வளவுதான் எனும் புழங்குமொழிகள் அழகருக்கும் மீனாட்சிக்கும் எல்லைகள் வரையறுக்கப்பட்டன என்பதை உணர்த்துகின்றன. அழகருக்கு வைகையாற்றின் தென்கரையில் நகர்ப்பகுதிக்குள் ஒரே ஒரு திருக்கண் உண்டு. யானைக்கல் பகுதியில் திருமலைராயர் படித்துறையை அடுத்து கல்பனா திரையரங்கம் இருந்தவிடம் ஐயங்கார் தோப்பு மண்டகப்படி எனும் திருக்கண் உண்டு. இந்த மண்டகப்படிக்கு அழகர் பல்லக்கு வருவதில்லை. மாறாக வைகையின் வடகரையில் ஒரு மண்டகப்படியில் அழகரின் பல்லக்கு இருக்க அழகரின் திருவடியாக கருதப்படும் சடாரியை மட்டும் ஒரு சிறிய பல்லக்கில் எடுத்து வந்து பூசை செய்து திரும்பவும் கொண்டு செல்கின்றனர். அழகர் வர முடியாத காரணத்தால்தான் அவரது திருவடியை மட்டும் அங்கு எடுத்து செல்கிறார்களோ என்ற எண்ணம் அழகரின் வருகை நகருக்குள் தடுக்கப்பட்டதை உறுதி செய்கிறது. அப்படியெனில் அழகர் கள்ளர் வேடம் ஏற்கத் துவங்கும் முன்னர் நகருக்குள் வந்திருப்பாரா எனும் கேள்விக்கும் ஒரு சான்று இருக்கிறது. மதுரை அரசரடி ஆரப்பாளையம் பகுதியில் அழகரடி எனும் பகுதி இருக்கிறது. அங்கு அழகரின் 2 பாதங்கள் கல்லில் செதுக்கப்பட்டு அது ஒரு சிறிய கோவிலாக மாற்றப்பட்டு மக்களால் அழகரடி என அழைக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் அழகர் வந்து இங்கு தங்கியதாக ஒரு வழக்கு மரபும் இப்பகுதி மக்களிடத்தே நிலவுவதாலும்
அடி எனும் சொல் இடத்தை குறிப்பதாலும் இப்பகுதி அழகரடி என குறிப்பிடப்படுகிறது. எனவே கிராமப்புற தாழ்த்தப்பட்ட சாதியினரான அழகரின் அடியவர்களுக்கும் மதுரை நகரத்து உயர் சாதியினராக கூறப்பட்ட சைவர்களுக்கும் நடந்த போராட்டங்கள் காரணமாகவே அழகர் மதுரை நகருக்குள் வருவதில்லை. துலுக்கநாச்சியார் வீட்டிற்கு அழகர் செல்வதாக கூறுவதன் நோக்கம்: வண்டியூரில் துலுக்கநாச்சியார் கோயில் இல்லை, அங்குள்ள பெருமாள் கோவிலில்தான் அழகர் தங்குகிறார். அதையே துலுக்கநாச்சியார் கோவில் எனவும், அங்கு பல்லாண்டுகளுக்கு முன்னர் அழகர் தங்கும் இரவில் இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டு வான வேடிக்கைகள் நடத்தியதாகவும் தகவல்கள் உண்டு. அழகர் கள்ளழகராக மாறுவதன் காரணம்: திருமலை நாயக்கர் காலத்திற்கு பின்னர் மதுரையை ஆண்ட விஜயரங்க சொக்கநாதன் ஆட்சி காலத்தில் ஊருக்குள் புகுந்து தாக்கும் அளவிற்கும் அழகர் கோவில் பகுதியில் உழவுத் தொழில் நடத்த இயலாமல் தொல்லை தருமளவும் கள்ளர் சாதியினர் வலிமை பெற்றிருந்துள்ளனர். அந்த காலகட்டத்தில் அழகர் ஊர்வலத்தை ஒருமுறை கள்ளர்கள் மறித்துள்ளனர். அதன் தொடர்ச்சியாக அந்த சமூகத்தினருக்கு இறைவனின் கள்ளர் திருக்கோல மரியாதை தருவதற்கு கோவில் உடன்பட்டிருக்கிறது. மேலும் கோவில் சொத்துடைமை நிறுவனமாக இருந்ததால் அதனை காத்துக் கொள்வதற்கும் கள்ளர்களோடு உறவு கொண்டு அதற்கு ஆன்மீக வண்ணமும் தரப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே அழகர் கோவிலில் இருந்து மதுரை நோக்கி கிளம்பும் அழகர் ஒரு கையில் வளரித்தடி, மற்றொரு கையில் சாட்டை கம்பு, ஆண்கள் இடுகின்ற ஒரு வகையான கொண்டை, உருமால், காதுகளில் கடுக்கன், காங்கு எனப்படும் கருப்பு புடவை ஆகியவை அணிந்து கள்ளர் தோற்றத்தில் வருகிறார்.